நீங்கள் 12th முடித்த பின்னாடி எல்லா கோர்ஸுக்குமே நம்ம வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், அக்ரியாக இருக்கட்டும், லாவாக இருக்கட்டும், இல்லை பேராமெடிக்கல் கோர்சஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரியா? அப்போ கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது கட் ஆஃப் கால்குலேஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ கட் ஆஃப் கால்குலேஷன் வந்து நம்ம எப்படி பண்ணுறது? இப்போ இன்ஜினியரிங்கை எடுத்துட்டிங்க அப்படின்னா மேக்ஸ் மார்க்கை அப்படியே வச்சுக்கணும், ஃபிசிக்ஸ் மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணிக்கங்க, கெமிஸ்ட்ரி மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதுதான் உங்களோட கட் ஆஃப் 200க்கு எவ்வளோ. இதுதான் வந்து இன்ஜினியரிங்கோட கட் ஆஃப். அதுவே அக்ரி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் இது எல்லா மார்க்கையுமே 2ஆல் டிவைட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஒருவேளை நீங்கள் பியூர் சயின்ஸ் குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னா பாட்னி தனியாக, ஜுவாலஜி தனியாக இருக்கும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது எல்லாத்தையுமே 2ஆல் டிவைட் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னா பயாலஜி மார்க் அப்படியே வச்சுக்கணும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா 200க்கு எவ்வளோ. இதான் வந்து அக்ரிகல்ச்சரோட கட் ஆஃப். அதே மாதிரி லா எடுத்துட்டிங்க அப்படின்னா லாவுக்கு வந்து எப்படி அப்படின்னா பர்சன்டேஜ் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. உங்களோட 4 சப்ஜெக்ட் மார்க், அதாவது தமிழ், இங்கிலீஷை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 4 சப்ஜெக்டோட மார்க்கை நீங்கள் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் லாவுக்குரிய கட் ஆஃப். அதுக்கப்புறம் மெடிக்கல், அதாவது பேராமெடிக்கல் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பயாலஜியோட மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே வச்சுங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியோட மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கோட கட் ஆஃப். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த வித டவுட் இருந்தாலும் டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.